எல்லோருக்கும் வணக்கம். தேசாந்திரி யூடியூப் சேனல் சார்பாக வழங்கப்படுகிற திரைப்பயணி தொடரில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொடருக்கு நிறைய வரவேற்பு வந்திருக்கு. பலரும் இதில் என்ன படங்கள் பற்றி பேசலாம் அல்லது எதை காண விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலே எனக்கு அனுப்புகிறாங்க. உங்களோட ஆதரவும் நீங்கள் கொடுக்கக்கூடிய உத்வேகமும் உற்சாகமும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருது. முதல்ல அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு நான் அறிமுகப்படுத்த போகிற திரைப்படம் ஸ்வீடிஷ் நாட்டு இயக்குனர் இங்மர் பெர்க்மன் இயக்கி ஆஸ்கார் விருது பெற்ற ரொம்ப புகழ்பெற்ற திரைப்படம் தி வெர்ஜின் ஸ்ப்ரிங். இந்த படம் 1960 ஆண்டு வெளியானது. இப்போ வரைக்கும் நிறைய திரைப்பட கல்லூரிகளில் இதை ஒரு பாடமாக வச்சுருக்கிறாங்க. உலகினுடைய புகழ்பெற்ற திரைப்பட கல்லூரியில் நீங்கள் போய் சேர்ந்து படித்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஒரு பாடமாக படிப்பீங்க. இதை பற்றி நிறைய புத்தகங்கள், கட்டுரைகள், மருத்துவர்கள் எழுதின மருத்துவ கோணத்திலிருந்து எழுதப்பட்ட புத்தகங்கள், இது இல்லாமல் மதம் சார்ந்து, மதத்தினுடைய தத்துவம் சார்ந்துன்னு நிறைய இந்த படத்துக்கு விமர்சனங்கள் எழுதப்பட்டிருக்குது. பெர்க்மனே உலகினுடைய மிகப்பெரிய இயக்குனர்களில் ரொம்ப கொண்டாடப்பட்ட ஒரு இயக்குனர். அவரோட 100ஆண்டு விழா கொண்டாடும் போது அவரோட முக்கியமான ஒரு 40 திரைப்படங்களை சிறப்பு பதிப்புகளாக வெளியிட்டாங்க. உலகம் முழுக்க பெர்க்மன் விழா கொண்டாடப்பட்டது. தமிழ்நாட்டிலையும் கூட அதை சிறப்பான விழாவாக கொண்டாடி அவரோட முக்கியமான திரைப்படத்தை எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய திரை சங்கங்கள் திரையிட்டாங்க. அவ்வளோ புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனருடைய இந்த திரைப்படம் அவரோட படங்கள்லேருந்தே ரொம்ப ஒரு மாறுபட்ட ஒரு திரைப்படம். பெர்க்மனோட படம் எப்படி இருக்கும், பெர்க்மன் எந்த மாதிரியான ஒரு இயக்குனர், ஏன்னா ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா. அதில் பெர்க்மன் எந்த மாதிரியான ஒரு இயக்குனர் அப்படின்னு பார்த்தா, இவர் ஒரு இயக்குனர் அப்படிங்கிறத விட ஒரு மனோதத்துவ டாக்டர், ஒரு உளவியல் ஆய்வாளர், மனித மனதை ஆராயக்கூடிய ஒரு கலைஞன், அப்படி தான் வகைப்படுத்தணும். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறாங்க, சினிமாவினுடைய தத்துவவாதி இவர், சினிமாவினுடைய உளவியலாளர் இவர் அப்படின்னு. அதுக்கெல்லாம் பொருத்தமானவர் தான். பெர்க்மன் கதாபாத்திரங்களை உருவாக்கி ஒரு நாடகத்தை உருவாக்குறத விட அந்த கதாபாத்திரங்களுடைய மனதை, அவர்கள் பேச விரும்பாததை, மறைப்பதை, மனதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ரகசியங்களை, காயங்களை, இதை வெளிப்படுத்துகிற ஒரு இயக்குனர். நிறைய அவரோட படங்கள் ஆண் பெண் உறவை பற்றி, பெண்களுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய தனித்துவமான பிரச்சனைகளை பற்றி, வெளிப்படாத உணர்ச்சிகளை முதன்மைப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். வெர்ஜின் ஸ்ப்ரிங் இந்த வகை படம் அல்ல. இது ஒரு மாறுபட்ட ஒரு திரைப்படம். என்ன அப்படின்னா, இது ஒரு 11ஆம் நூற்றாண்டில் நடக்கக்கூடிய ஸ்வீடனில் நடக்கிற ஒரு கதை. இது அவங்க ஊரில் பேலட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாட்டார் கதை பாடலிருந்து இந்த திரைப்படத்துக்கான கருவை எடுத்துக்கிட்டாரு. அவரோட 20 வயசுலேயே இந்த கதை மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. ரொம்ப தாமதமாக தான் இதை ஒரு திரைப்படமாக எடுத்திருக்கிறாரு. அந்த வகையில் ஒரு பழங்கதை ஒன்றை ஒரு புதிய திரைப்படத்துக்கான கருப்பொருளாக வச்சுக்கிட்டு அதிலிருந்து ஒரு நவீன திரைப்படத்தை உருவாக்கியிருக்கார். ஒரு திரை ஆசிரியருக்கு, ஒரு திரைக்கதை எழுத விரும்புகிறவர்களுக்கு இதுவும் ஒரு பாடம் தான். நீங்கள் எந்த நூற்றாண்டினுடைய ஒரு பழங்கதையும் எடுத்து அதில் ஒரு அழுத்தமான கதை கருவும் கதாபாத்திரங்களும் மைய நிகழ்வும் இருந்துச்சுன்னா அதை நவீன படமாக எடுக்கலாம். ரொம்ப குறைவான கதாபாத்திரங்கள் கொண்ட ஒரு திரைப்படம் இது. கதை அப்படிங்கிறத விட இந்த கதையில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் கதையை முன்னாடி பின்னாடி இணைக்கக்கூடிய, கதையினோட மைய சரடாக இருப்பது ஒரே ஒரு நிகழ்வு. அது நிகழ்கிறது, அதுக்கு எதிர்வினை என்ன, அவ்வளோதான். அப்படின்னா ஒரு நாட்னு சொல்லக்கூடிய சினிமாவோட மைய முடிச்சு இதில் ஒரு முடிச்சு அழுத்தமான முடிச்சாக விழுந்திருக்கு. அது இந்த முழு படத்தையும் தாங்கி நிற்கக்கூடியதாக இருக்குது. பெர்க்மன் ஒரு நாடக ஆசிரியர். அடிப்படையில் அவருக்கு இசையில் ரொம்ப ஆர்வம் உண்டு. பாகோட இசையை ரொம்ப விரும்பி கேட்கக்கூடியவர். அவர் நாடக இயக்குனராக, நாடக ஆசிரியராக ஸ்வீடிஷ் நாடக அரங்கத்தில் ஒரு ரொம்ப புகழ்பெற்றவர். நிறைய நாடகங்களை நிகழ்த்தி இருக்கிறாரு. அது புகழ்பெற்றிருக்கு. ஆண்டன் செக்காவுடைய நாடகம் உள்ளிட்ட பலவேறு உலகினுடைய முக்கிய நாடக ஆசிரியர்களுடைய நாடக பிரதிகளை எடுத்து அவர் நாடகமாக்கி வெற்றி காண்டிருக்காரு. அதனால் நடிகர்களை கையாள தெரியும். ஒரு சினிமா இயக்குனருக்கும் நாடகத்திலேருந்து சினிமாவை எடுக்கக்கூடியவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, நாடகத்தில் இருந்து திரைப்படத்துக்கு வந்த இயக்குனர்கள் எல்லாம் கதாபாத்திரங்களை உருவாக்குறதில்ல, அவங்களோட தனித்துவத்தை உருவாக்குறதில்ல, அவங்களுக்குள்ளாடி இருக்கிற கான்ஃப்ளிக்ட்னு சொல்லப்படக்கூடிய முரண்பாடுகளை வெளிப்படுத்துறதில்ல ரொம்ப அழகாக வெளிப்படுத்துவாங்க. கச்சிதமாக அதை செய்வாங்க. ஏன்னா மேடையில் அது ஒரு கலை இல்லையா. பார்வையாளர்கள் முன்னாடி அந்த நடிகர்களை கொண்டு இந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தி, சினிமாவில் இல்லாத க்ளோஸ்அப், சினிமாவில் க்ளோஸ்அப் இருக்குது, நாடகத்தில் க்ளோஸ்அப் கிடையாது. அந்த க்ளோஸ்அப்போட இடத்துல அவங்க வசனத்தை பயன்படுத்துகிறாங்க. எங்கே பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எந்த இடத்துல அவங்க உரையாடல் கிடையில மௌனத்தை விடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நாடக இயக்குனருடைய பாணி.
அதனால் பர்க்மனோட திரைப்படத்துலேயும் மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் இருக்குது. அவர் கையாளுகிற விதம், அவர் திரைப்படத்தை நாடகமும் இசையும் பப்பற்றின்னு சொல்லப்படக்கூடிய பொம்மலாட்ட கலையும் எல்லாம் இணைந்த ஒரு கதை வடிவம் போல் அவர் கையாளுறார். பர்க்மனோட திரைப்பட குழுவே பார்த்தீங்கன்னா ஒரு 18 பேர் தான். அவங்க ஒரு குடும்பம் மாதிரி, அவங்க எல்லா படங்கள்லையும் அவங்க தான் வேலை செய்வாங்க. நடிகர் மாறுவார், நடிகை மாறுவாங்க. 3 கேமராமேன்களோட தான் அவர் மொத்த தன்னோட கேரியரும் பண்ணியிருக்கார். 60 படங்களை இயக்கியிருக்கிறார் பர்க்மன். அதில் ஒரு 40 படங்கள் பெரிய படங்கள், தொலைக்காட்சிக்கான படங்கள் கொஞ்சம் இயக்கியிருக்காரு. இந்த 60 படங்கள்லேயும் 3 கேமராமேன் தான். அதுலேயும் ஒரு கேமராமேன் ஸ்வென் நிக்வெஸ்ட் அப்படிங்கிற அந்த கேமராமேன் அவரோட நிறைய படம் பண்ணியிருக்கார். உலகினுடைய மிகச்சிறந்த கேமராமேன்களில் ஒருத்தர் அவர். பர்க்மன் படங்களில் பண்ணின ஒளிப்பதிவு, அதனுடைய அழகு, அவர் உருவாக்கி காட்டின ஒரு கலை நேர்த்தி இன்றைக்கு வரைக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. ஸ்வென் நிக்வெஸ்டும் அவரும் இணைந்து பணியாற்றிய முதல் திரைப்படம் தான் வர்ஜின் ஸ்ப்ரிங். இது எங்கே நடக்குது? அதனுடைய பின்புலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்போ தான் கதையை புரிஞ்சுக்கிட முடியும். 11ஆம் நூற்றாண்டு நார்வேயில் கிறித்துவ சமயம் மேலோங்கி வர ஆரம்பிக்குது. கிறித்துவ சமயத்துக்கு முன்னாடி அங்கே இருந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பலவேறு கடவுள்களை தொழுதாங்க. அது இயற்கை சார்ந்த கடவுளாக இருக்கலாம், ஆவியாக இருக்கலாம், முன்னோர்களாக இருக்கலாம். பல சமய புற சமய கடவுள்களை வணங்கக்கூடிய மக்களாக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், கிராமவாசிகள் இருந்தாங்க. கிறிஸ்தவம் வந்த பிறகு ஒரு தெய்வம், அதுக்கான ஆலயம், அதனோட வழிபாடு அப்படின்னு ஒரு மதம் உருவானது. இந்த பின்புலத்தில் தான் இந்த படம் இயங்குது. ஏன்னா இந்த படத்தில் இந்த 2 வகையான சமய நம்பிக்கை கொண்டவங்களும் வராங்க. யாரோட கதை இது? தோர் அப்படிங்கிற ஒரு விவசாயினுடைய கதை. அவர் ஒரு நார்வேயில் ஒரு கிராமப்புறத்தில் ஒரு பண்ணை வச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க. அவரோட மகள் பேர் கரீன். அவள் ஒரு இளம்பெண். அவள் தேவாலயத்துக்காக இவங்க வீட்டிலேருந்து தயார் பண்ணி மெழுகுவர்த்திகளை கொண்டு போய் காணிக்கையாக செலுத்துகிறாங்க. அந்த தேவாலயத்துக்கு மெழுகுவர்த்திகளை காணிக்கையாக எடுத்துகிட்டு போகிற பொண்ணு தான் கரீன். அவளோட ஒரு பயணம், அந்த பயணத்தில் என்ன நடக்குங்கிறது தான் வர்ஜின் ஸ்ப்ரிங் சொல்லுது. இதே தோருக்கு ஒரு வளர்ப்பு மகள் இருக்கிறாள். அவள் இந்த கிறித்துவ நம்பிக்கைகள் இல்லாமல் ஓடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழந்தெய்வம் ஒன்றை நம்பக்கூடியவளாக இருக்கா. அந்த தெய்வம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது சிருஷ்டியினுடைய தெய்வம், இயற்கையிலிருந்து மனிதனை உருவாக்கியதாக ஓடினை சொல்கிறாங்க. அந்த ஓடின் தெய்வத்துக்கு ஒரு கண்ணு கிடையாது. அது அறிவை பெறுவதற்காக தான் ஒரு கண்ணை இழந்துடுச்சு அப்படின்னு ஓடினை பற்றி ஒரு கதை இருக்குது. அந்த ஓடினை வணங்குகிற ஒரு பொண்ணு தான் இங்கிரி அப்படிங்கிற வளர்ப்பு மகள். அவள் தோரோட வளர்ப்பு மகள். கரீன் அவரோட சொந்த மகள். இந்த 2 பெண்களும் ஒரு பயணத்தை போகிறாங்க. அவங்க ஒரு தேவாலயத்துக்கு விடுமுறை நாளில் காணிக்கை செலுத்த போகிறது தான் முக்கியமான கதையினோட மையம். படம் ரொம்ப அழகாக தொடங்கும். என்ன அப்படின்னா, இங்கிரிங்கிற அந்த வளர்ப்பு மகள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பணிகளையும் செய்யக்கூடியவ, கடினமான உழைப்பாளியாக அழிஞ்சிருக்கிற ஆடை. ஒரு நெருப்பை வளர்க்குறதுலேருந்து படம் தொடங்கும். நெருப்பும் தண்ணீரும் இந்த படத்தில் 2 முக்கியமான குறியீடுகள். நெருப்பு ஒரு வகையான அவர்களுக்கு மனதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஆசை, அடக்கப்பட்ட உணர்ச்சி, வெளிப்படுத்தப்படாத விஷயங்கள் எல்லாமும் நெருப்பாகவும், அவர்களுக்கு நடக்கக்கூடிய மீட்சி, அவர்களுடைய மறு வாழ்க்கை, இதெல்லாம் தண்ணீராகவும் குறியீடு போல் சொல்லப்படுது. அப்படி தான் இங்கிரி மேலே தான் படம் ஆரம்பிக்கும். அவள் நெருப்பை வளர்க்குற பொண்ணா இருப்பா. அடுப்பை பற்ற வச்சு நெருப்பை உருவாக்குவா. அந்த சின்ன ஒரு பண்ணை வீடு, அந்த பண்ணை வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க வாழ்க்கை, அங்கே ஓடினை நம்புகிற அவள் கர்ப்பிணியாக இருக்கிறா. ஆனால் அவளுக்கு திருமணம் ஆகலை. திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு ஆணோட உறவு கொண்டு அவள் கர்ப்பிணி பெண்ணாக இருக்காங்கிறத காட்டுறோம். அதில் அவளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. ஒரு குற்ற உணர்வு கொண்ட அதே நேரத்தில் அவள் இந்த மாதிரியான ஓடினை வணங்கி ஓடின் வழியாக அதீத சக்திகளை, அழிவை நேசிக்கக்கூடிய ஒரு பொண்ணாக அவளை சித்தரிக்கிறாங்க. கரீன் என்ன மாதிரியான பொண்ணு? அன்னைக்கு தேவாலயத்துக்கு போகணும் பிரார்த்தனைக்காக. ஆனால் அவள் தூங்கிடுறா. தாமதமாக எழுந்து வந்திருக்கிறா. அவங்க அம்மா கோச்சிக்கிறாங்க, ஒரு இளம்பெண் தேவாலயத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் இப்படி தூங்கி எழுந்து வரையே அப்படின்னு. அவளோட தந்தை அவளுக்கு ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லி அவளை பாராட்டி தேவாலயத்துக்கு காணிக்கை பொருட்களை கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ ஒரு அழகான ஆடை அணிகிறான். அந்த ஆடையும் கூட ஒரு குறியீடு தான். ஒரு மணப்பெண் அணிகிற ஆடையை போல் ஒரு அழகான ஆடையை அவங்க அம்மா அவளுக்கு எடுத்து கொடுத்து அவளை அணிவிக்கிறாங்க. அந்த ஆடையை அணிவிக்கிற காட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும், மகளுக்கு ஒரு இளம் பெண்ணாக இருந்தால் கூட ஒரு சிறுமியை பள்ளிக்கு அனுப்பும் போது நம்ம எப்படி நடத்துவோமோ அப்படி தான் அம்மா அவளுக்கு ஆடைகளை வர வச்சு அணிவித்து அவளுடைய கூந்தலை சரி பண்ணி அவளை அவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த காணிக்கை பொருட்களை கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த காணிக்கை செலுத்தப்படக்கூடிய மெழுகுவர்த்திகளும் கூட வாழ்க்கையினோட ஒரு அடையாளம் தான். வெளிச்சம், சுடர், அர்ப்பணிப்பு, இதனுடைய அடையாளம் தான் அந்த மெழுகுவர்த்திகள். அதை எடுத்துகிட்டு அவங்க 2 பேரும் ஒரு குதிரை பயணத்தில் போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு காட்டை கடந்து இந்த தேவாலயத்துக்கு போகணும். அப்படி அவங்க 2 பேரோட அந்த பயணத்துக்கு நடுவில் ஒரு இடத்துல தங்குறாங்க.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒற்றை கண் கொண்ட ஒருத்தர் இருக்கிறார். முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் ஓடினுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கும் அப்படின்னு. ஓடினுடைய மறு வடிவம் போல் அங்கே ஒரு ஆள் நடுத்தர வயதில் இருக்கிற ஒத்த கண்ணை ஒருத்தனை அறிமுகமாகறாங்க. அவன் இங்கிரியை அடைய பார்க்குறான். இங்கிரி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறா. அவங்களுக்குள்ளாடி ஒரு சின்ன மோதல் நடக்குதுங்கிறது கதையோட ஒரு பகுதியாக வருது. இன்னொரு பக்கம் இங்கிரியின் மீது விமர்சனம் கொண்டு திருமணத்துக்கு முன்னாடியே இப்படி உறவு கொள்வதெல்லாம் சரியில்லைங்கிற எண்ணம் கொண்ட பொண்ணாக கரீன் இருக்கிறார். அவங்க 2 பேருக்கு இடையில் நடக்கிற உரையாடல்லே அவங்க 2 பேரும் பேசிக்கிற போதே இதை சொல்லுவாங்க. திருமணத்துக்கு முன்னாடி நான் ஒருபோதும் எந்த ஆணோடையும் இருக்க மாட்டேன். ஒருவேளை ஒரு ஆண் உன்னை பலவந்தப்படுத்தினா அப்படின்னா நான் அவனிடமிருந்து தப்பிக்க விடுதலை பெறத்தான் முயற்சி பண்ணி தவிர அவனோட ஆசைக்கு இணங்க மாட்டேன் அப்படின்னு. இதுதான் படத்தினுடைய மைய குறியீடு, மைய வரி. ஒரு அண்டர்லைன் பண்ண வேண்டிய சொற்கள்னா இதுதான். இதை வச்சு தான் பெர்க்மன் இந்த முழு கதையும் எழுதியிருக்கார். விருப்பம் இல்லாமல் ஒரு பெண் மீது ஒரு ஆண் செலுத்துகிற அந்த வன்முறை, பலாத்காரம் அவளை என்ன செய்யும் அப்படிங்கிறது அடிநாதமாக இந்த கதைக்குள்ளாடி ஒலித்து கொண்டே இருக்குது. அவள் தனியாக பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாள் தேவாலயத்துக்காக. போகிற வழியில் 3 ஆட்டு இடையர்களை பார்க்குறாள். அந்த ஆட்டு இடையர்கள் அவங்களோட இசை தான் இவளை முதல்ல அவங்க பக்கம் இருக்குது. அவங்க காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு தனியாக இருக்கிறாங்க. அவங்களோட இசையை பார்த்து இவ தான் பக்கம் போகிறா. அவர்கள் அழகான ஒரு பொண்ணு, இப்படி ஒரு மணமகள் மாதிரி உடை அணிந்த ரொம்ப ஒரு பேரழகியான ஒரு பொண்ணை பார்த்த உடனே பக்கத்தில் போகிறாங்க. அவளோட பேசுகிறாங்க. அவளை ஒரு பாதையில் அழைச்சிட்டு போகிறாங்க. ஒன்றாக உணவு இருந்துக்கிறாங்க. இந்த படத்தினோட ரொம்ப முக்கியமான அழகான காட்சி என்னென்னா, படத்தோட தொடக்கத்தில் அவங்க வீட்டில் அவங்களுடைய காலை உணவை அவங்க சாப்பிடுவாங்க. அது ஒரு இயேசுனுடைய கடைசி விருந்து போலவே அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த டேபிள், அவங்க உட்கார்ந்துருக்க விதம், அங்கே சர்வ் பண்ணப்படக்கூடிய உணவு எல்லாமே பார்த்தா கிறிஸ்துவனுடைய கடைசி உணவும் போல் அந்த ஓவியமெல்லாம் இருக்கும். நம்ம பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும் இல்லையா, அது மாதிரியாகவே தான் பெர்க்மன் அதை உருவாக்கியிருப்பார். இது அடுத்த விருந்து. இங்கே எப்படி இருக்கும்னா, காட்டுக்குள்ளாடி ஒரு புல் தரையில் அமர்ந்து கரீன் கொண்டு வந்த ரொட்டியை அந்த 3 இடையர்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடும் போதே அதில் ஒருத்தன் படுத்திருப்பான், ஒருத்தன் அமர்ந்திருப்பான், இன்னொரு பையன் சிறுவன். இவங்க 3 பேரும் சாப்பிட்ற விதத்திலேயே தெரியும் அவர்கள் உணவு அல்ல, அவளையே ஒரு ரொட்டியை போல புசிக்க விரும்புகிறவர்கள். அவங்க கண்ணில் தெரியும் அது. அவர்கள் அதை சாப்பிடும் போது அவளை பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. அவளை அடையணுங்கிற அந்த ஆசை அவர்கள்கிட்ட இருக்குங்கிறது இருக்கும். அவள் தான் அவ்வளோ அப்பாவியாக களங்கமில்லாத தூய அன்பினுடைய அடையாளத்தை போல அவங்கள நேசிப்பா, அவங்க கூட பேசுவா. அவர்களோட பக்கத்தில் இருக்கும்போது அவர்களை வேற ஆளுன்னு அவன் நினைக்கவே மாட்டாள். அவ்வளவு நெருக்கமாக அந்த 3 இடையர்களையும் உணர்றா அவர்கள் அந்த சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு ஓநாய் விலங்கின் மீது பாயிறது போல அவள் மேலே பாய்ந்து அவளை வன்புணர்ச்சி செய்கிறான். அவள் திமிருகிறாள். அந்த 3 பேரில் அந்த சின்ன பையன் பார்த்துட்டே இருக்கான். 2 அந்த இடையர்கள் அவளை கையை பிடித்து அவளை காட்டுக்குள்ளாடி வைத்து வன்புணர்ச்சி பண்ணி அவளை கொன்னுடுறாங்க. அவள் இறக்கிறத அந்த சின்ன பையன் பார்த்துட்டே இருக்கான். அவன் மண்ணை அள்ளி போடுறான். ஒரு குற்றம், ஒரு வெட்ட வெளியில் ஒரு பொண்ணு தனியாக 3 பேரிடம் கிடைச்சா அவர்கள் செய்யக்கூடிய அந்த கொடுஞ்செயல்ங்கிறது எப்போ 11ஆம் நூற்றாண்டில் நடந்த இந்த சம்பவம் தான் இன்றைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. அது பெருநகரமாக இருக்கலாம், கிராமமாக இருக்கலாம், பயணமாக இருக்கலாம், டெல்லியில் ஒரு பேருந்தில் நடந்தது. இது எல்லா இடங்களிலும் தொடர்கிற ஒரு தீராத, மறையாத, அருவருக்க வேண்டிய ஒரு குற்றம் தான் இந்த குற்றம். இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் அவளை வன்புணர்வு பண்ணி கொலை மட்டும் பண்ணுறதில்லை, அவளோட ஆடைகளை உருவுவாங்க. அவள் அணிந்திருந்த அந்த விலை மதிப்பில்லாத அந்த ஆடையை உருவி அவளை ஒரு அற நிர்வாணப்படுத்தி அவளிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பறித்து அவர்கள் அங்கிருந்து விடைபெற்று போவாங்க. தேவாலயத்துக்கு போன பொண்ணு இதை எல்லாத்தையும் இங்கிரி பார்ப்பா. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது மறைந்திருந்து அவள் பார்க்குற, அவள் ரசிக்கிறாள். 2 பெண்களுக்குள்ளாடி ஒரு வெறுப்பு இருக்குது. ஒரு பெண்ணுக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றெல்லாம் தனக்கு கிடைக்கல, அது எல்லாமே கரீனுக்கு கிடைக்குதேங்கிற அந்த வெறுப்பு இருக்குது. அவர்கள் உரையாடலே ஒரு இடத்துல அதை சொல்லுவாங்க. நேற்று நீ யாரோ ஒருத்தனோட ஆடுன, அது எனக்கு பிடிக்கலன்னு இங்கிரி சொல்லும் போது இவ சொல்லுவா, ஆடுறது அவங்களோட கூட இருக்கிறதுங்கெல்லாம் வேற, படுத்துக்கிறதுங்கிறது வேற அப்படின்னு. அப்போ இங்கிரி மனதில் இவளுக்கு ஏதோ நடக்கணும், ஒரு தீவினை கண் முன்னாடி நடக்கணும்னு விரும்பினாலோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காட்சி இருக்குது. அந்த இடையர்கள் அங்கேருந்து கிளம்பி இந்த பொண்ணோட அந்த பட்ட ஆடையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அவர்கள் சேர்கிற இடம் அவர்களுக்கு தெரியாது, அது கரீனுடைய வீடு. டோர் வீட்டுக்கே அவர்கள் சேருவாங்க. டோர் வீட்டுக்கே சேர்ந்து எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுங்க, எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு தங்கிறதுக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுங்க, உணவு கொடுங்கன்னு அவர்களிடம் மண்டாடுவாங்க. அவருக்கும் தெரியாது தன் மகளை கொன்றவர்கள் தான் இவங்கள்னு. யாரோ இடையர்கள் வேலை கேட்டு வந்திருக்காங்க, பசியில் வந்திருக்காங்க, இரவு தங்கிறதுக்கு தானே, இங்கே தங்கிக்கோங்கன்னா அவங்கள தங்க வைக்கிறாரு, உணவு கொடுக்குறாரு.
அந்த சாப்பிடுகிற காட்சி மறக்கவே முடியாத ஒரு காட்சி. அந்த 3 பேர் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அந்த சின்ன பையனுக்கு அந்த பையனோட குற்ற உணர்வு அவனை சாப்பிட விடாது. அவன் ஒரு மரணத்தை சந்திச்சிருக்கிறான். அந்த மரணம் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரும் குற்றம். குற்றத்துக்கு அவன் உடந்தையாக இருந்திருக்கிறான். அது அந்த பையனை சாப்பிட விடாது. அந்த பையன் அந்த உணவு மேஜையிலேயே வாந்தி எடுப்பான். அந்த உணவுகளெல்லாம் கொட்டின உடனே ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு அந்த தோரனுடைய மனைவிக்கு புரியும். ஆனால் என்னன்னு தெரியாது. அவங்கள எல்லாரையும் அங்கேயே தங்க வச்சு பையனுக்கு உடம்பு முடியலன்ற உடனே இவங்களே அதுக்கு மருந்து கொடுத்து அந்த பையனை பராமரித்துட்டு அந்த வீட்டில் வச்சுக்கிடுவாங்க. ஆனால் போன மகள் என்னன்னா, தேவாலயத்துக்கு போயிட்டு ஏன் அவள் திரும்பி வரல, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சே அப்படிங்கன்னா அம்மாவுக்கு கவலை இருக்கும். மகளை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. மகள் வரலன்னொடனே மகளுக்கு ஏதோ நடந்துடுச்சேன்னு ஒரு காரணம் இல்லாத அச்சம் வரும். தன் கணவனிடம் அவங்க பேசுகிற காட்சியில் அவங்க சொல்லுவாங்க, உங்களை விட நான் அதிகமாக என் மகளை நேசித்தேன், கடவுளுக்கு பொறுக்கலையோ என்னமோ, அவளை இன்னும் தாமதப்படுத்திட்டார், என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு ஒரு முன்னுணர்ந்து சொல்கிறது போலவே அந்த அம்மா சொல்கிறாங்க. தந்தை மகள் மீது பேரன்பு கொண்டவர், ஆனால் அதை காட்டிக்கிட மாட்டார். வந்துடுவா, தேவாலயத்தில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வந்துடுவான்னு. இந்த தேவாலயத்துக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்ட மெழுகுவர்த்திகளை இந்த இடையர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒடித்து தூர எறிவாங்க. அது அவர்கள் நம்பிக்கையற்றவர்கள், அவர்கள் சுய ஒழுக்கம் இல்லாதவர்கள், அவர்கள் தீமையினுடைய அடையாளம் அப்படிங்கிறதுக்காக ஒரு காட்சி போல தான் அந்த மெழுகுவர்த்திகளை அவங்க உடைச்சி வீசி எறியறது இருக்கும். இங்கே அவர்கள் அந்த இடையர்களில் ஒரு இடையன் இந்த தோரனுடைய மனைவியிட்ட போய், என் சகோதரி அணிந்த ஆடை ஒன்று என்கிட்ட இருக்குது, அதை நான் விற்கணும்னு நினைக்கிறேன், அது ஒரு நல்ல பட்டாடை, நீங்கள் வேணும்னா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு அந்த ஆடையை கொண்டு போய் அவள்கிட்ட விற்க கொடுக்குறான். அவளுக்கு பார்த்த உடனே தெரிகிறது அது தன் மகளோட ஆடை. தன் மகள் அணிந்திருந்த ஆடையை யாரோ ஒரு இடையன் உருவி எடுத்துகிட்டு வந்து தாங்கிட்டே விற்க பார்க்குறான்னா என்ன நடந்ததுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சது. அந்த கொலை சொல்லப்படுகிறது, காட்டப்படலை. ஆனால் அவளுக்கு அந்த நேரம் வரக்கூடிய ஒரு துயரம், கண்ணீர், அடக்க முடியாத அந்த மனவேதனையை அவங்க வெளிப்படுத்துறது அவ்வளோ அழகாக இருக்கும். அதுதான் பெர்க்மனோட ஸ்டைல். என்னென்னா, பெர்க்மன் இந்த காட்சிகளில் ஒவ்வொருத்தருடைய க்ளோஸ்அப், அவங்களோட உடல் மொழி, அவங்க திரும்புகிற விதம், அவங்க நிற்கிறது எல்லாத்துலேயுமே அவ்வளோ துல்லியமாகவும் கலை நேர்த்தியோடையும் படம் பண்ணக்கூடியவர். இந்த காட்சியிலையும் கூட அந்த துயர செய்தியை கேட்ட பிறகு அந்த அம்மா வெளியே வருவாங்க. இந்த இடையர்கள் தங்கி இருக்கக்கூடிய அறையினுடைய கதவை வெளியே மூடுவாங்க. அங்கேயே நமக்கு ஒரு விஷயம் சுட்டி காட்டப்பட போகுது. என்னென்னா, மகளோட கொலைக்கு பழிவாங்க போகிறார்கள் அப்படின்னு. நேராக போய் கணவன்கிட்ட அவங்க நடந்ததை சொல்கிறாங்க. கணவன் வர்றார், அந்த 3 இடையர்களையும் தண்டிக்கணும்னு அந்த அறைக்குள்ளாடி போகிறார். அவர் இந்த செய்தியை கேட்ட உடனே அப்போ ஒரு காட்சி ஒன்று பெர்க்மன் பண்ணியிருக்கார். அது சினிமாவில் வரலாற்றிலேயே ரொம்ப தனித்துவமான, இப்போ வரைக்கும் திரும்ப திரும்ப பலரும் உதாரணமாக சொல்லக்கூடிய காட்சி என்னென்னா, மகள் இறந்துட்டா அப்படிங்கக்கூடிய அந்த செய்தியை கேள்விப்பட்ட தந்தை துயரத்தை எப்படி காட்டுவார்? ஏன் கடவுள் தன்னை இப்படி தண்டிச்சிட்டார்? கடவுளுக்கு பிரார்த்தனைக்கான பொருளை கொடுத்து அனுப்பின மகளை ஏன் கடவுள் வழியிலேயே இப்படி பறி கொடுக்கிறதுக்காக காரணமாயிட்டார் அப்படிங்கிற அந்த ஆத்திரம், இயலாமை, துன்பம் எல்லாம் சேர்ந்து மொழி இல்லாமல் அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறான். நாமன்னா வழக்கமாக அந்த படத்தில் கண்ணீர் விட்டு அழுவார், சத்தமாக அழுவார், ஒப்பாரி வைப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் உணர்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. பெர்க்மன் அதுக்கு ஒரு காட்சியை வச்சுருக்கார். அவன் வெளியில் இருக்கக்கூடிய, வீட்டினுடைய வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை அசைத்து பிடுங்கி, வேரோடு பிடுங்கி தூக்கி எறிய பார்ப்பான். அந்த மரத்தோடு அவன் போராடி மரத்தை பிடுங்கி எறிய பார்க்குற காட்சியில் அவன் மனது எவ்வளவு துயரத்தில் இருக்குது. வேரோட ஒன்றை பிடுங்கிறது போல தானே மகளோட மரணம்ங்கிறது. அதை அவ்வளோ கரெக்டாக அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறார். அவன் பிடுங்கும் போது அது சாதாரணமாக வந்துடாது, போராடுவான். போராடி அந்த மரத்தோடு அதை பிடுங்கி கீழே எறியும் போது அவன் மனதுக்குள்ளாடி ஒரு முடிவு வந்துடுது, என் மகளை கொன்றவர்களை நான் பழி வாங்குவேன். இந்த பழி வாங்குறதுக்கான ஆயுதத்தை அவன் தேர்வு செய்வான். அது அந்த ஆயுதத்தை தேர்வு செய்கிறதுலேருந்து மூடிய அறைக்குள்ளாடி அவன் போய் அங்கே இருக்கக்கூடிய இடையர்களை உறங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது, அவர்களை எழுப்பி ஒரு விலங்கை வேட்டையாடுவது போல் அவன் வேட்டையாடுவான். 2 பேருடைய மரணம் தண்டிக்கப்பட வேண்டியது. ஏன்னா அவர்கள் அந்த குற்றத்தில் நேரடியாக ஈடுபட்டாங்க. அவர்களுக்கு அந்த தந்தை தண்டனை கொடுக்குறான். ஆனால் 3வது ஒரு மரணம், அது சிறுவனுடையது. அவன் வேடிக்கை பார்த்தான், குற்றத்துக்கு துணை இருந்தான், குற்றத்தில் ஈடுபடலை. அவனை தண்டிக்கணுமா வேண்டாமா? அந்த கேள்வியை படத்தில் எழுப்புறார். அந்த சின்ன பையனை கொல்வாரா மாட்டாராங்கிற பதப்பதப்ப பார்வையாளர்கிட்ட உருவாக்குறார். ஆனால் முடிவு செய்கிறார், குற்றத்துக்கு அவன் துணை நின்றுருக்கான்,
துணை நின்றதோடு குற்றவாளிகளை அவன் காட்டி கொடுக்கவும் இல்லை. ஏதோ ஒரு வகையில் குற்றத்தினுடைய பங்கு அவனுக்கு இருக்குது. அந்த ரத்தம் அவன் கையிலையும் படிஞ்சிருக்கு. அவன் மண்ணை எடுத்து அந்த பொண்ணு மேலே போட்டிருக்கிறான் அப்படிங்கிறதுனால அவனையும் கொல்லுவார். அப்போ இந்த கொலை படத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு. இதுக்கப்புறம் இந்த கொலைக்கு அப்புறம் என்ன நடக்கு, மகளை தேடி போய் பார்க்குறவருக்கு என்ன அற்புதம் நிகழுதுங்கிறதான் படத்தினுடைய ஒரு மித்த பகுதி. இது வேறு ஒரு படம் போல் நிறைய நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகளுக்கான முன்பின்னான காட்சிகள், அது தொடரக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லை. ஒரு வீட்டிலிருந்து தேவாலயத்துக்கு கிளம்பி போகிற அந்த பொண்ணோட பயணத்தில் நடக்கக்கூடிய ஒரு கொடூரம், அதுக்கு அளிக்கப்படுற தண்டனை, இவ்வளவுதான். சின்ன கதை தான், ஒரு சிறுகதை அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அதை ஒரு முழு நீள படமாக்கும்போது சின்ன 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 விஷயங்களில் கவனம் செலுத்தி ஒரு படத்தை பர்க்மன் உருவாக்கியிருக்காரு. இந்த படம் உருவாக்குவதற்கு அவருக்கு முக்கியமான காரணமாக இருந்தது எது அப்படின்னா, அக்கிரா குரோசாவாவோட ரொஷோமோன். நீங்கள் ரொஷோமோன் பார்த்தீங்கன்னா தெரியும், இதே மாதிரி தான் 2 பேர் குதிரையில் காட்டுக்குள்ளாடி பயணம் செய்வாங்க. அவர்களுக்கு எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் அதனோட தொடர் விளைவுகளும் தான் ரொஷோமோன். ரொஷோமோன் போலேயே தான் இந்த படத்தை உருவாக்கியிருப்பார். ஒரு ஜப்பானிய இயக்குனர் எங்கோ இருக்கிற ஒரு ஸ்வீடிஷ் இயக்குனர் மீது எவ்வளவு பாதிப்பை செலுத்தியிருப்பாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பர்க்மன் அந்த மாதிரி ஒரு இன்னொரு இயக்குனருடைய பாணியில் எடுக்கிறவர் இல்லை. ஆனால் அவருக்கு குரோசாவாவுடைய ரொஷோமோன் அவ்வளவு பிடிச்சிருந்திருக்கு. அவர் தன் புத்தகத்தில் எழுதியிருக்கார், அந்த படத்தை பற்றி வியந்து பேசியிருக்கார், நேர்காணல்லையும் சொல்கிறார். ரொஷோமோனுடைய காட்சிகளை போலவே தான் இதில் இருக்கக்கூடிய காட்சி இருக்கும். குறிப்பாக அவங்க குதிரையில் போகிறது, காட்டுக்குள்ளாடி போகிற காட்சி, இடையர்களை காட்டுகிற காட்சி, இடையர்கள் அவங்க மேலே செலுத்துகிற அந்த வன்முறையை துண்டித்து காட்டுகிற காட்சி எல்லாமே குரோசாவாவுடைய ஒரு ஸ்டைல். சில இடங்கள் அது மிஷோகுஷி போல் இருக்கும். ஒரு ஜப்பானிய சினிமா சர்வதேச அளவில் எப்படி புகழ்பெற்ற இயக்குநர்களை பாதித்ததுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகவும் நம்ம வெர்ஜின் ஸ்விங் படத்தை சொல்லலாம். இந்த படம் இவ்வளவு சிறப்பாக சொல்லப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்குள்ளாடி அவர் அந்த உணர்ச்சிகளை சொல்கிறதுல ஒரு அடிப்படையை சொல்கிறார் இல்லையா, பழிவாங்குகிறது சரியா தவறா. இன்னொன்று 2 கடவுள்கள். ஒரு கடவுள் ஓடின வழிபடக்கூடிய அந்த இங்கிரி குற்றத்தை விரும்புகிறார், குற்றம் நிகழணும்னு நினைக்கிறா. இந்த நடந்த குற்றம்ங்கிறது ஓடினுக்கு செலுத்தப்பட்ட காணிக்கை அப்படிங்கிறது போல உணர்றா. ஆனால் இன்னொரு கரீனோ தெய்வத்துக்கு பயந்த அழகான கனவு காணக்கூடிய புதிய வாழ்க்கையை நேசிக்கக்கூடிய பொண்ணு எதிர்பாராமல் வழியில் இடையர்களால் கொல்லப்பட்டுறான். அப்போ கொலை அல்லது குற்றம் அப்படிங்கக்கூடியது யார் காரணம், அதை எப்படி தீர்க்கணும், இதுக்கு மதத்தோட இடம் என்ன, சமயம் சொல்லக்கூடிய குற்றங்கிறதும் இதுவும் ஒன்றா, இப்படி நிறைய கேள்விகளை எழுப்புறார். குறியீட்டு தளத்தில் ஒரு படத்தை கொண்டு போகிறதுல பர்க்மனுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. இந்த படமும் அந்த மாதிரியான முக்கியமான குறியீடுகளை இருக்குது. குறைவான உரையாடல்கள், ஆனால் அதில் நடிகர்களில் கையாண்ட விதத்துலேயும் சரி, படமாக அவர் காட்சிகளை விவரித்திருக்கக்கூடியதுலேயும் சரி அற்புதம். ஸ்வானிக் வெஸ்ட் இதில் தானே முதன்முறையாக இவரோட இணைஞ்சார். இயற்கையான ஒலி பயன்படுத்துகிறதுல, வெளிச்சத்தை காட்சிகளுக்கு பின்புலமாக காட்டுறதுல, கதாபாத்திரங்களுடைய மனதை ஒளியின் வழியாகவே சித்தரிக்கிறதுல ஸ்வானிக் வெஸ்ட் அற்புதத்தை நிகழ்த்தியிருப்பார். நம்ம மரத்தை பிடுங்கிற காட்சியாக இருக்கலாம், அவர்கள் உணவு இருந்துகிற காட்சியாக இருக்கலாம், வீட்டில் கடைசியில் நடக்கக்கூடிய கொலையாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே நிக்வெஸ்டுடைய ஒரு பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து பெரிய மாயத்தை அடுத்தடுத்து நிகழ்த்தினாங்க. இதுக்கு ஆஸ்கார் விருது கூட கிடைச்சது. திரை உலகத்தினுடைய மிக முக்கியமான கேமராமேன்களில் ஒருத்தராக நிக்வெஸ்ட் உருவானதுக்கு இந்த படம் ஒரு துவக்க புள்ளியாக இருந்ததுன்னு சொல்லலாம். பர்க்மனை தெரிஞ்சுக்கிட்டால் பர்க்மனோட படங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. பர்க்மன் தன் வாழ்க்கையில் இருந்த எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி வச்சுருக்கிறாரு. அவர் ஒரு தீவில் வசித்தார், ஃபாரோ அப்படின்னு ஒரு தீவு. அந்த தீவில் தனியாக வசித்தார். கடைசி நாள் வரைக்கும் அங்கேயே தான் இருந்தார். 90 வயதில் அவர் இறந்து போனார். இறந்து போகும்போது தான் இறந்த பின்னாடி என்னென்னலாம் செய்யணுங்கிறத கூட அவர் முன்னாடியே எழுதி வச்சுட்டார். அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் அவரோட மரணச்சடங்கு கூட நடந்தது அப்படிங்கிறாங்க. தன் மரணத்தையே கூட ஒரு திரைப்பட காட்சியை போல் ரிகர்ஸ் பண்ணி இப்படி தான் நடக்கணும், இந்த வரிசையில் நடக்கணும், இங்கே தான் புதைக்கப்படணும், இத்தனை பேர் தான் வரணுங்கிற எல்லாத்தையும் வரையறை செய்தவர் தான் பர்க்மன். ஃபேனி அண்ட் அலெக்சாண்டர்ங்கிற படம் தான் அவரோட கடைசி படம். அதுக்கப்புறம் நீண்ட காலம் அவர் படம் எடுக்கவே இல்லை. திரைக்கதை எழுதினார், நிறைய திரைப்படங்களுக்கு திரைக்கதை எழுதியிருக்கிறார். எல்லா தன் வாழ்க்கை நடந்த விஷயங்களையும் குறிப்புகளாக எழுதி அவ்வளோத்தையும் சேகரித்து வச்சுருக்கார். அவரோட மருந்து சீட்டிலிருந்து, பலசரக்கு சீட்டிலேருந்து எல்லாமும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஒரு 6000 பொருட்கள் கொண்ட பர்க்மன் மியூசியமே இருக்குது. அங்கே அவரோட எல்லா பொருட்களும் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பர்க்மன் ஒரு நோட் வச்சுருக்கார். பர்க்மனோட நோட்டு எதை பற்றினது அப்படின்னா, அவருக்கு பிடிக்காதவங்க யார் யாரோ எல்லாரை பற்றியும் அந்த நோட்டில் எழுதி வச்சுருப்பார்.
பிடிக்காதவர்களுடைய புத்தகம் அப்படின்னு அதுக்கு பேர். பிடிக்காதவர்களுடைய புத்தகம்னா அதை நம்ம பரட்டி பார்த்தா தெரியும் அவங்க எல்லாம் பர்க்மனுக்கு பிடிக்காதவங்க. எதற்காக பிடிக்கலைங்கிற குறிப்பை எழுதலை, ஆனால் பிடிக்காதவர்களை மட்டும் தனியாக வரிசைப்படுத்தி அதுக்கு ஒரு தனியான நோட் புக் வச்சு அது முழுக்க எழுதியிருக்கிறாருங்கிறது ஒரு எழுத்தாளராக எனக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. எப்படி ஒரு மனித மனது எங்குது பாருங்கள். நம்ம பிடித்ததை தானே குறித்து வச்சுக்கிடுவோம், பிடிக்காததை மறக்கத்தானே பார்ப்போம். ஆனால் பிடிக்காததனுடைய ஒரு நோட் புக்கை அவர் வச்சுருக்கார். அப்புறம் அவரோட பயணத்தில் அவர் பார்த்த திரைப்படங்களை பற்றி, படித்த புத்தகங்களை பற்றி, அன்றாட வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் அவர் எழுதியிருக்கிறார். 5 முறை திருமணம் செய்திருக்கார் பர்க்மன். அது இல்லாமல் அவருக்கு 4-5 காதலிகள், அவர்களோடு இணைந்து வாழ்ந்தார். 9 பிள்ளைகள். ஒரு பெரிய வாழ்க்கை, நீண்ட வாழ்க்கை. வாழ்வினோட எல்லாத்தையும் பார்த்தா கூட தனிமையை விரும்பக்கூடிய நோயாளியாக இருந்த ஒருத்தர். அவர் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில வேலை செஞ்சுட்டு இருப்பார். தயாரிப்பாளர்கள் படத்தை எப்போ நீங்கள் ஆரம்பிப்பீங்கன்னு நெருக்கடி பண்ணால் மருத்துவமனையில் போய் படுத்துக்கிடுவார். அது ஒரு தப்பித்தல். தயாரிப்பாளரோட நெருக்கடியிலேருந்து தப்பிக்கணும்னா உடனே உடம்பு முடியலன்னு போய் படுத்துக்கிடுவாருன்னு சொல்லி அவரோட மனைவியே எழுதியிருக்கிறாங்க. முக்கியத்தின் மீது கவனம் செலுத்தாதவர், அதனால் அவருக்கு வயிற்று உபாதைகள் இருந்திருக்கு. படப்பிடிப்பு தளத்திலேயே அவர் பிஸ்கட் தவிர எதுவும் சாப்பிட மாட்டார், யாரோடையும் பழக மாட்டார், நிறைய நிகழ்ச்சிகளுக்கு ஒத்துக்கிடுவார், கடைசி நிமிஷத்தில் வரமாட்டேன்னு சொல்லுவார். தனிமையை விரும்பி இசை மட்டுமே கேட்டுட்ருக்கிற, வருடத்தில் கொஞ்ச நாள் மட்டும் இயங்கணும், மற்ற நேரம்லாம் கலைஞனாக வாழணும்னு நினைத்த ஒருவர். பர்க்மனோட சைல்ட்ஹுட், அவரோட குழந்தை பருவம் தான் அவரோட எல்லா திரைப்படங்களுக்கும் அடிநாதமாக இருக்குது. அவங்க அப்பா ஒரு கிறிஸ்தவ சமய பாதிரியார் அவர். அதனால் அந்த குடும்பம் மத நம்பிக்கை உள்ள குடும்பம். எல்லாரையும் நிறைய கட்டுப்பாடுகளோட ஒரு கராராக அடக்குமுறைக்கு உட்பட்டப்படுத்தப்பட்ட குழந்தை பருவத்தை போல தன்னை உணர்ந்ததாக அவர் சொல்கிறாரு. அது அவரோட படத்தில் திரும்ப திரும்ப வருது. அவரோட கடைசி படமான ஃபேனி அண்ட் அலெக்சாண்டர் பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய அந்த பையன் பர்க்மன் தான். பர்க்மனோட சொந்த வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை அவரோட திரைப்படத்திலையும் பார்க்க முடியுது. அவருக்கு இப்சனோட நாடகத்திலேருந்து, செக்காவிலேருந்து, புகழ்பெற்ற இலக்கியத்திலவாதிகள் அத்தனை பேரோட படைப்புகள்லேருந்தும் அதை பிடித்து அவர்களை நாடகமாக்கி அதிலேருந்து ஒரு உத்வேகம் பெற்று கதாபாத்திரங்களை உருவாக்குவதுக்கு அவங்களெல்லாம் வச்சுருக்காரு. ஆனாலும் பர்க்மனோட உலகம்ங்கிறது ஒருவர் இன்னொருவரிடம் சொல்லாமல் இருப்பது என்ன, ஒருவர் இன்னொருவரிடம் மறைப்பது என்ன, யார் யாருடைய நிழலாக இருக்கிறார்கள், ஒரு முகமூடி போலன்னு வச்சுக்கோங்க. ஒருவருடைய முகமூடியாக இன்னொருவர் இருக்கிறார். 2 முகங்களும் ஒன்று சேரும்போது தான் ஒரு முகம் உருவாகுதுன்னு நினைக்கிறவராக தான் பர்க்மன் இருக்கிறாரு. பர்க்மனோட 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிற விதமாக அந்த ஸ்வீடிஷ் தேசம் அவரோட உருவப்படத்தை ரூபா நோட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு திரைப்பட இயக்குனருக்கு இதை விட பெரிய கௌரவம் அப்படி கிடைக்கும். ரூபா நோட்டில் அவரோட படம் வெளியிட்டு அவரோட திரைப்படத்தை எல்லாம் நாடு முழுக்க கொண்டாடி பெருசாக பண்ணியிருக்காங்க. அவரோட பையன் அவர் கூடயே 5 வயசுல இருந்து திரைப்பட படப்பிடிப்புக்கு போயிருக்கிறான். 10-12 வயசுல எல்லாம் உதவியாளராக வேலை செஞ்சுருக்கான். அவன் பின்னாடி போய் படம் இயக்கி இருக்கிறான். ஆனால் தந்தையினுடைய நிழலில் அவன் இருந்தாங்கிறதுனால தந்தையினுடைய புகழ் வெளிச்சம் அவனோட தனித்துவமான அடையாளத்தை மறக்க வச்சு அவனை யாரும் திரைப்பட இயக்குனராக அங்கீகரிக்கவே இல்லை. கடைசியில் அவன் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராகி ஆம்புலன்ஸ் ஓட்டிகிட்டு இருந்தான். ஆனாலும் அவனுக்கு சினிமா மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தால் இவருடைய பர்க்மன் திரைப்பட விழாக்கள் நடக்கிற இடத்துல எல்லாம் போய் கலந்துக்கிட்டு தந்தையை பற்றி சொல்லிகிட்டே இருந்தார். பர்க்மனோட படத்தில் பர்சனலாக அறிமுகமாகி அவரோட துணைவியாக வாழ்ந்த லிவ் ஓல்மான் பர்க்மனை பற்றி நிறையவே சொல்கிறாங்க. அவங்க நேர்காணலில், அவங்க எழுதின புத்தகத்தில் பர்க்மனுக்கும் தனக்குமான அந்த உறவை பற்றி சொல்லும் போது பர்க்மன் உண்மையிலே ஒரு மேஜிக். அவர் ஒரு செயிண்ட், அதாவது ஒரு துறவி அல்லது ஒரு கலைஞன், 2க்கு நடுவில் இயங்கிக்கிட்டு இருந்தவர். ஒரு துறவியை போல பக்குவமாகவும் சொல்லக்கூடியவர், கலைஞனை போல ஒரு காமத்தாலையும் இன்பத்தாலையும் பிடிக்கக்கூடியவர், 2 கலந்தவர் தான் பர்க்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பர்க்மனோட படங்களை நம்ம பார்த்தாலே நமக்கே தெரியும். இந்த வர்ஜின் ஸ்ப்ரிங் படத்தில் அந்த காலகட்டத்தை மறு உருவாக்கம் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட உடை, அங்கே இருக்கக்கூடிய வீட்டினோட அமைப்பு, அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அவங்க பயன்படுத்தின குதிரைகள், அந்த ஒத்த கண்ணை இருக்கக்கூடிய இடம் எல்லாமே அந்த மிடிவல் நார்வேயில் என்ன இருந்ததோ அதை துல்லியமாக மறு உருவாக்கம் பண்ணியிருக்காங்க. டேவிட் லீனும் பர்க்மனும் ஒரு முறை சந்திச்சுக்கிட்ட போது டேவிட் லீன் கேட்டார், நீங்கள் ஏன் ஒரே குழுவை திரும்ப திரும்ப படத்துக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா அவர் சொன்னார், என்னுடைய குடும்பம் அது, நாங்கள் ஒரு 18 பேர், நாங்கள் எல்லாரும் ஒன்றா போய் ஒரு 2 மாதங்கள் ஒரு இடத்துல தங்கி ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு வந்துடுவோம். நாடக இயக்குனர்கள் எல்லாருக்குமே நாடக உலகங்கிறது ஒரு குடும்பம் போல தான். அப்படி தான் சினிமாவும் என்னுடைய குடும்பம் போல தான். எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு படத்தை உருவாக்குவோம், படம் முடிஞ்ச பின்னாடி பிரிஞ்சிடுவோம், திரும்ப ஒரு 7-8 மாதங்கள் காத்திருப்போம், திரும்ப ஒரு படத்தை உருவாக்குவோம். இப்படி தான் எனக்கு, என் நண்பர்கள் இல்லாமல் எனக்கு படம் இல்லை அப்படின்னாரு. இந்த படமும் 22 பேர் இணைஞ்சு உருவாக்கின ஒரு திரைப்படம் தான் வர்ஜின் ஸ்ப்ரிங். குறைவான நாட்களில் எடுத்தார். அதுக்கு டேவிட் லீன் ஒரு பதில் சொன்னார், அதுதான் மறக்க முடியாது. அவர் சொன்னார், நீங்கள் நண்பர்களோடு சேர்ந்து படம் பண்ணுறீங்க, நான் 150 எதிரிகளை என் சுற்றி வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணுறேன். நான் என்ன சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லுவாங்க, நான் என்ன சொன்னாலும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க.
ஆனால் இந்த 150 முடியாதுன்னு எதிரைய கருத்துள்ள எல்லாரையும் ஒன்று சேர்த்து என்னால் ஒரு பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கிட முடியும் அப்படிங்கிறார். அதுவும் ஒரு இயக்கம்தான், இதுவும் ஒரு இயக்கம்தான். அந்த வகையில் பர்க்மனோட சினிமாங்கிறது க்ளோஸ் டு ஹார்ட். ஒரு உளவியல் மருத்துவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவர் உங்கள் மனதை ஆராய்ந்து வேறு வயதுகளில் உங்களுக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகள், உங்களோட இழப்பு, உங்களோட துயரம் இப்போ எப்படி வெளிப்படுதுன்னு கண்டுபிடிப்பார் இல்லையா? அப்படி தான் இவரும் கண்டுபிடிக்கிறார், வெளிப்படுத்துகிறார். பர்க்மன் படங்களுடைய இசை நிகரே இல்லாது. அவரை பாகு இசையில் ரொம்ப விரும்பி கேட்கக்கூடியவர், எப்போவும் இசை கேட்டுகிட்டே இருக்கிறவருங்கிறதுனால அவர் படத்தில் எல்லா படத்துலையுமே இசை ரொம்ப நல்லாயிருக்கும். கதாபாத்திரங்களை சித்தரித்த விதம், அவர்களை பிளேஸ் பண்ணக்கூடிய விதம் எல்லாத்துலேயுமே பர்க்மன் மறக்க முடியாத ஒரு இயக்குனர். அவரோட பின்னால் பண்ணின நிறைய வெற்றி படங்களுக்கு தொடர்பு இல்லாத படம் வர்ஜின் ஸ்பிரிங். அவரே தன்னோட நாட்குறிப்பில் அது இன்னும் பெரிய படம்லாம் இல்லை அப்படிங்கிறார். ஆனால் அதுதான் அவருக்கு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தது, ஆஸ்கார் விருதை பெற்றுத்தந்தது. உலகம் முழுக்க இன்றும் பர்க்மனை கொண்டாட வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் த வர்ஜின் ஸ்பிரிங் படத்தினுடைய இயக்குனருங்கிறது தான். இன்றைக்கு உருவான இளம் தலைமுறை இயக்குனர்கள் பலரும் வேறு பர்க்மன் படங்களை விடவும் இந்த படத்தை நாங்கள் ரொம்ப நெருக்கமாக உணர்றோங்கிறாங்க. இந்த படம் அமெரிக்காவில் வெளியாகும் போது மத சர்ச்சைக்கு உள்ளானது. தணிக்கை இந்த படத்தினுடைய சில காட்சிகளை வெட்டி எடுக்கணும்னு சொன்னாங்க. அவரோட சொந்த நாட்டில் அவரோட படங்கள் அதிகம் ஓடுனதே இல்லை, ஆனால் வர்ஜின் ஸ்பிரிங் ஓடியது. விமர்சகர்கள் தான் இந்த படத்தை ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் காலம் எல்லாவற்றையும் மாற்றிடுச்சு. இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் 1960 வெளியான ஒரு திரைப்படம் இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்றைக்கு சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரும்ப திரையிடும் போது அத்தனை பேரும் படம் முடிஞ்ச உடனே எழுந்து கைதட்டி பர்க்மனை கொண்டாடுறாங்க. இந்த படத்தின் போது, இந்த படப்பிடிப்பின் போது நடந்த ஒரு நிகழ்ச்சியை பர்க்மன் சொல்கிறாரு, அது ரொம்ப முக்கியமானது. இவங்க காட்டுக்குள்ளாடி ஒரு காட்சியை படமாக்க போகும்போது படப்பிடிப்பு குழுவினர்லாம் நடந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் தான் காட்சியை எடுக்கணும். அப்போ ஒரு கொக்கு கூட்டம் ஒன்று பறந்து போகிறத பார்க்குறாங்க. அதில் 2 கொக்குகள் ஒன்றின் பின் ஒன்றாக பறந்து போகிறத பார்த்த உடனே இந்த படப்பிடிப்பு குழுவினர் தான் வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த கொக்குகள் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. பர்க்மனும் போகிறார். எங்கோ ஒரு இடத்துல அந்த பரவசம் தரக்கூடிய ஒன்று நம்ம எல்லாரையும், நம்ம எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு அது பின்னாடி நம்மளை போக வைக்குது. அந்த சிறகடித்து பறந்து போன கொக்குவின் பின்னாடி படப்பிடிப்பு குழுவினர், இயக்குனர் எல்லாரும் தன் மனதை பறிகொடுத்து போனாங்க இல்லையா? அதுபோல தான் பர்க்மனோட படத்துக்கும் இன்றைய தலைமுறை அந்த பரவசத்தோட அவர் பின்னாடி போயிட்டே இருக்காங்க. பர்க்மன் உலக சினிமாவினுடைய மகத்துவமான இயக்குனர்களில் ஒருத்தர். உளவியல் சினிமாவை பண்ணவர். அதனுடைய பாதிப்பு இன்றைக்கும் தொடரவே செய்து. நன்றி நண்பர்களே, வணக்கம்.